சிவ அன்பே சிவமான கடலில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ராஜாத்தி அம்மா அவர்களை குழுவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். தலைப்பு சொல்லி சாப்பிடுங்க. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம், இனிய இரவு வணக்கம். சிவசிவ அன்பே சேனல் குழுவில் பயணிக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, தம்பி சிவபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும், வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தம்பி சிவபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஜோதிட பேராசிரியர் டாக்டர் ராஜாத்தி அவர்கள் MA அஸ்ட்ரோ PhD, MA தமிழ் PhD பேசுகின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கோவில் வழிபாடுகளும் பரிகாரங்களும். கோவில் வழிபாடுகளும் பரிகாரங்களும். கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி. அதாவது பிரபஞ்சம், இந்த இயற்கை நமக்கு எத்தனை வகையான ரகசியங்களையும் பரிணாம மாற்றங்களையும் மனித வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது. இயற்கை ஒரு வருட காலங்களில் 6 அயனங்களாக செயல்படுகிறது. அந்தந்த அயனங்களில் அவரதன் கடமைகளை தெளிவாகவும் சிறப்பாகவும் முடித்துக் கொடுக்கின்றது. அதன் அடிப்படையில் மனிதர்கள் பிரபஞ்சத்துடன் இணையும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் சிறந்த தீர்வாக நாம் காண முடியும். அதன் அடிப்படையில் கோவில் வழிபாடுகள் என்பது உண்மையா? உண்மை. பரிகாரங்களும் உண்மையே. ஜோதிடம் முழுக்க முழுக்க உண்மை. ஆயுமானவர் கூற்று போல, நெஞ்சமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூஜை கொள்ள வாராய் பரம்பொருளே. இந்த பரம்பொருளின் கூற்றுப்படி நாம் பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய சக்தியாக விளங்கும் சிவபெருமானும் பார்வதி தாயாரும் இணைந்து பிரபஞ்சத்தை படைத்தனர். இதனை காப்பதற்காக பெருமாளுடைய வழிபாடும் பெருமாள் லட்சுமி தாயாரின் வழிபாடும், படைப்பின் பிரம்மனாக நாம் ருத்ரன் என்று சொல்லக்கூடிய படைப்பின் பிரம்மம் ருத்ரன் என்று சொல்லக்கூடிய பரபிரம்மம் பிரம்மா சரஸ்வதி தாயாரை சொல்கின்றோம். இவ்வாறு அவரவர் ஜாதக அமைப்பின்படி தோஷங்கள் இருந்தாலும் நிறைய தோஷங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு ஜாதகத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒரு சில ஜாதகங்களில் தோஷங்கள் இல்லாமல் இருக்கும். ஒரு சில ஜாதகங்களில் நிறைந்த தோஷங்கள் இருக்கும். மற்றும் இன்னும் சில ஜாதகங்களில் திருமணம் என்பது நடக்காமலும் வாழ்வில் புத்திரபாக்கியத்தையும் பிதிர் தோஷங்களும் நிறைந்திருக்கும். இவை அனைத்தும் நாம் இறைபக்தியாலும் பரிகாரங்களாலும் வாழ்வியல் பரிகாரங்களாலும் இந்த பிரபஞ்ச பேராற்றலாலும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அதன் அடிப்படையில் இன்று நாம் பார்ப்பது, ஒரு தனிமனித ஜாதகத்தில் இன்று நாம் எடுத்துக்கொள்வது வெற்றி பெற்ற CM அவர்கள் விஜயை எடுத்துக்கொள்ளலாம். அவருக்கு கடக ராசி, கடக லக்னத்தில் பிறந்துள்ளார். பூசம் 1ஆம் பாதத்தில் பிறந்துள்ளார். அவருக்கு லக்னத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான். செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கின்றார். நீசமாக இருந்தாலும் லக்னத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருப்பவர் ராகு பகவான். விருச்சக வீட்டில் ராகு பகவான் அமர்ந்துள்ளார். நடப்பு திசையாக அவருக்கு லக்னத்திற்கு 11ஆம் வீட்டில் சுக்கிரன், அவர் வீட்டில் ரிஷபத்தில் ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்துள்ளார். கூட கேது பகவான் அமர்ந்துள்ளார். பிறப்பு ஜாதகத்தில் தசாநாதன் என்பது உயிராகவும் புத்திநாதன் என்பது உடலாகவும் செயல்படுகிறார். அப்பொழுது தசாநாதனாக செயல்படக்கூடியவர் சுக்கிர திசையில் ராகு பகவானுடைய புத்தி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களில் சுக்கிர பகவான்
24/3/2023 முதல் 24/6/2026 ஆண்டு வரை இந்த எலெக்ஷன் நடந்த காலகட்டமும் ரிசல்ட் வந்த காலகட்டமும் இன்னும் 20 நாட்களும் இவருக்கு ராகு பகவானுடைய திசை நடப்பில் உள்ளதால் ராகு பகவான் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய தானத்தில் அமர்ந்து அதிர்ஷ்டங்களை அள்ளி வாரி வழங்கிவிட்டார் என்பதே சிறந்த கருத்தாகும். இவ்வாறு அதிர்ஷ்டம் என்பது பிரபஞ்சத்தால் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த நேரத்தில் இந்த நிமிடத்தில் என்ன நடக்கும் என்பது இறைவன் வழிவகுக்கப்பட்டது. கோச்சார கிரகங்கள் இந்த தசாபுத்தியுடன் கோச்சார கிரகங்களும் நமக்கு பலனாகும் பொழுது கோச்சாரத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்துள்ளார். அவருக்கு பிறப்பு ஜாதகத்தில் குரு பகவான் லக்னத்திற்கு 8இல் அமர்ந்து அஷ்டம குருவாக செயல்படுகிறார். அஷ்டம குருவாக செயல்பட்ட போதிலும் குரு பகவான் புஷ்கர நவாம்சம் பெறுகிறார். அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய புஷ்கர நவாம்சத்தில் ஒரு கிரகங்கள் இருந்து செயல்பட்டால் விபரீத ராஜ யோகங்களையும் தனது தசையில் மிகுந்த அளப்பரிய சக்திகளையும் செய்யும் என்பதில் துளியேனும் ஐயமில்லை. ராகு பகவான் முடிந்த பிறகு அடுத்து வரும் புத்தி குரு பகவானாக இருக்கின்றார். குரு பகவான் லக்னத்திற்கு 8இல் அமர்ந்து புரட்டாதி தன்னுடைய சுயசாரம் பெற்று 2ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். அந்த குரு பகவானின் மேல் ராகு பகவான் கோச்சாரம் செய்யும் பொழுது பயணிக்கும் காலம் இந்த 6 மாத காலங்களாக இவருக்கு இந்த குடிப்பினை பலன்களை வழங்கியுள்ளார். இந்த 6 மாத காலத்தில் கட்சி அமைத்து மிகச்சிறந்த பெயர் புகழுடன் ராகு பகவான் குருவுடன் இணைவதால் சண்டால யோகத்தை ஏற்படுத்தியுள்ளார். இந்த யோகமாகப்பட்டது சிறந்த பாக்கியங்களை தரக்கூடியது. இன்னும் 1 வருட காலம் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். ஆகையால் இவ்வாறாக அந்த தசாநாதன் உடலும் புத்திநாதனாகிய உயிரும் இணைந்து செயல்படும் காலகட்டங்களில் இந்த பிரபஞ்சம் வழிவிடுதல் வேண்டும். அவ்வாறு வழிவிட்ட காலம்தான் ராகு பகவான் 2, 5, 8, 11 என்று சொல்லக்கூடிய இடங்களில் அமர்ந்து விட்டால் பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடங்களில் அமரும் பொழுது அசுப கிரகமாக இருந்தாலும் மிகப்பெரிய பெயர் புகழுடன் நன்மைகளை செய்கிறார். ஒரு மனித ஜாதகத்தில் ராகு பகவான் நல்ல இடங்களில் அமர்ந்து விட்டால் அளப்பரிய சக்திகளை அசுர கிரகமாக இருந்தாலும் அசத்தலான வேகத்தில் தந்து விடுகிறார். அதற்கு இந்த ஜாதகம் இப்பொழுது தற்காலிகமாக முதல்வராக போகும் ஜிஎம் விஜய் ஜோசப் விஜய் அவர்களின் ஜாதகமே எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. இவ்வாறு இந்த பிரபஞ்சம் கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது, எதிர்க்கவும் முடியாது. இதன் அடிப்படையில் நாம் நவகிரகங்களை வணங்க வேண்டும், குல தெய்வங்களை வழிபட வேண்டும் மற்றும் இஷ்ட தெய்வங்களை வழிபட வேண்டும். ஒரு தனி மனித ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முதலில் அவர் தன் வாழ்வியல் பரிகாரமாக தனது தாயை வழிபாடு செய்ய வேண்டும். தனது தாயை சுற்றி வந்து நமஸ்காரம் செய்யும் பொழுது அவருக்கு மனம் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகுகின்றது. சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய தகப்பன் ஸ்தானத்தில் அமையக்கூடியவர் சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது காலை வேளையில் பிரம்ம முகூர்த்தமாக 5 மணி முதல் 7 மணி வரை சூரிய நமஸ்காரம் அந்தியா வேலை செய்யும் பொழுது சூரிய பகவானால் ஏற்படும் தோஷங்கள், தந்தையால் தோஷங்கள் இருப்பினும் மற்றும் அரசு வழி ஆதாயங்கள் கிடைக்க பெற வேண்டும்.
அரசாங்கத்தால் நன்மைகள் கிடைக்கப் பெற வேண்டும் என்று நினைப்பவர்களும், அரசு ஆதாயங்கள், அரசு டெண்டர் எடுத்து செயல்பட வேண்டும் என நினைப்பவர்களும் சூரிய பகவானை வழிபட இவர்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும். செவ்வாய் பகவான் என்பவர் இளைய சகோதரக்காரகன், பூமிக்காரகன் மற்றும் சேய்க்காரகன் என்று சொல்லப்படுகிறோம். அவ்வாறு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பூமி, மண், மனை, இளைய சகோதரிக்கு சொந்தக்காரர் ஆவார். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருந்துவிட்டால் பூமி, நிலங்களும் அதிகமாக அமைந்துவிடும். அவர் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் மாடி மேல் மாடி கட்டி அமையக்கூடிய பாக்கியங்கள் அவருக்கு சிறப்பாக அமையும். மற்றும் வீர தீர செயல்களை அற்புதமாக செய்வார். வீர தீர செயல்களையும் அற்புதமாக செய்வார். போலீஸ், ரயில்வே, இராணுவத்துறை, தீயணைப்பு படை இவைகளில் மிக பிரபலமான வனத்துறை அதிகாரிகளாகவும், ஃபாரஸ்ட் ஆபீசராகவும், IPS இந்த துறைகளில் மிகச் சிறந்தவர்களாக விளங்குவார்கள். இவர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் வந்தவர்கள். செவ்வாய் நன்றாக அமையவில்லை, செவ்வாய் நன்றாக அமைந்துள்ளார் என்றால் மேசம், காலபுருஷனுக்கு மேசம் முதல் வீடு, மேசராசியில் செவ்வாய் என்ற எழுத்து போடப்பட்டிருக்கும். கடகத்தில் செவ்வாய் அமையப்பெற்றவர்களும், விருச்சக ராசியில் செவ்வாய் அமையப்பெற்றவர்களும், மகரத்தில் செவ்வாய் அமையப்பெற்றவர்களுக்கும் இந்த அமைப்பு நன்றாக இருக்கும். மேலும் லக்னத்திற்கு லா என்ற எழுத்து ஜாதகத்தில் போடப்பட்டிருக்கும். அவர்களுக்கு லா என்ற எழுத்து போடப்பட்ட இடத்திலிருந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்களில் இந்த செவ்வாய் பகவான் நின்றுவிட்டால் இந்த மேலே சொன்ன அனைத்து கருத்துக்களும் தடையாகிவிடும். அப்பொழுது அவர்களுக்கு வீடுகளால் பிரச்சனை இருக்கும். சகோதர சகோதரிகள் எதிரியாக மாறுவார்கள். கருத்து வேறுபாடுகளும் சண்டை சச்சரவுகளும் பங்காளிகளுடன் எழுந்து கொண்டே இருக்கும். எதிர் வீட்டுக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர், மண்மனை பக்கத்து காட்டுக்காரர் என தன்னுடைய குல பங்காளிகளுடனும் பல பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். செவ்வாய் பலமில்லாமல் இருப்பது 6, 8, 12. அவருக்கு தைரியம் சற்று குறைவாக இருக்கும். இவர் மனம் பயங்கரமான முயற்சிகளை செய்தாலும் தங்குதடையின்றி மனதில் ஒரு பயமும் குழப்பமும் இவருக்குள் இருந்து கொண்டே இருக்கும். தாம் எடுக்கும் காரியங்களில் உள்மனம் ஒன்று சொல்லும், வெளிமனம் ஒன்று சொல்லும். இவ்வாறு அமைய பெற்றவர்கள் மனம் தெளிவுடனும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் இவர்கள் செவ்வாய் பகவானாகிய வைத்தீஸ்வரனை வழிபட வேண்டும். மற்றும் குருவுக்கே குருவாக விளங்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பை தரும். திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்வதும், பன்னீரிடையில் விபூதி வாங்கி வருவதும், நவ கிரகங்களில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் துவரம் பருப்பு தானம் செய்தல், துவரம் பருப்பாலான சாதம் செய்து வழிபாடு செய்வதும், துவரம் பருப்பு வடை, துவரம் பருப்பாலான பொருட்களால் நைவேத்தியம் செய்து தானம் செய்வதாலும் அவர்கள் பாக்கியங்களை பெறுவார்கள். அடுத்து புதன் பகவான். புதன் பகவான் தாய்மாமனை சொல்லக்கூடிய கிரகம், காதல் என்ற வார்த்தையை சொல்லக்கூடிய கிரகம், மற்றும் படிப்பு, நல்ல கம்யூனிகேஷன், தகவல், தொழில்நுட்பங்கள்,
சிறந்த அறிவு, தந்திரம் மிக்கவர், அன்பு, ஜோதிடர், சிபிசிஐடி துறைகள் இவைகள் அனைத்துமே தந்திரசாலியான கிரகம். தாய்மாமன், காதல், அறிவு, அன்பு இவைகள் அனைத்துமே இளமையான கிரகம் என்று சொல்லக்கூடியவரும் நாம் புதன் பகவான் ஆவார். புதன் பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல வீடுகளில் லக்னத்தில் அமர்ந்தால் அவர் கேந்திரபலம் பெறுகிறார். லக்னத்தில் புதன் பகவான், குரு பகவான் அமர்வது சிறந்த திக்பலம் என்று சொல்லப்படுகிறது. புதன் பகவான் ஆட்சி பெற்றோ, மிதுனத்தில் கன்னியில் ஆட்சி உச்சம் பெற்றோ 1, 4, 7, 10ஆம் வீடுகளில் இருந்தாலும் இவர்களுக்கு கல்வி கேள்வியில் சிறந்த ஞானங்களை பெற்று மிகச்சிறந்த ஆசிரியராகவும், ஜோதிடராகவும், ஐடி கம்பெனிகளில் கம்யூனிகேஷன் தகவல் தொழில்நுட்பங்களிலும் சிறந்தவராகவும் விளங்குவார்கள். அவ்வாறு அமைய பெறாதவர்கள் லக்னத்திற்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் மற்றும் மீனத்தில் புதன் பகவான் நீசம் பெற்றவர்கள். இவர்கள் படிப்பில் சுமாராக படிப்பார். விரும்பிய வாழ்க்கையாக இருந்தாலும் தடையாகிவிடும். நினைத்த வாழ்க்கை சிறப்பாக அமையாது. தங்கு தடையாக வருவார்கள். புத்திசாலித்தனமும் சற்று குறைவாக இருக்கும். இவ்வாறு அமைய பெற்றவர்கள் பரிகாரமாக, வாழ்வியல் பரிகாரமாக செய்ய வேண்டிய பலன்கள்: வார வாரம் புதன்கிழமையன்று நவ கிரகங்களில் உள்ள புதன் பகவானிற்கு பச்சை பயிறு வேக வைத்து தானம் செய்வதும் சிறப்பு ஆகும். அல்லது காயத்ரி மந்திரங்களை தமிழில் அல்லது சமஸ்கிருதத்திலோ உச்சரிப்பு செய்வதாலும் நவகிரக மந்திரங்களை சொல்வதாலும் சிறந்த பலனை தரும். மேலும் பெருமாள் கோவிலில் உள்ள கருடாழ்வர் பெருமாளுக்கு துளசி மாலையும் கல்கண்டு நைவேத்தியம் செய்து அவர் அலங்கார பிரியர் வாங்கி கொடுக்கும் பொழுது புதன் பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போவது குரு பகவான். குரு பகவான் கோவில் கட்டுதல், ஆசிரியர், நீதிபதி, மத குருமார்கள், தீர்த்த யாத்திரை செல்லுதல், தலைமை பொறுப்புகளை வகித்தல், கும்பாபிஷேகம் செய்தல், பிராமணர்கள், தலைமை பொறுப்பு வகிப்பவர்கள் இவைகள் அனைத்தும் குரு பகவானை சாரும். குழந்தைகளை எடுத்துக்கொண்டாலும் குரு பகவானை சாரும். அவ்வாறு லக்னத்தில் குரு அமைய பெற்றாலும் அவர்கள் யோகங்களை திக்பலம் பெற்று விளங்குகிறார்கள். தனது 5ஆம் பார்வையால் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தையும், யோகம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தையும், களத்திரம், திருமணம், நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்வதால் இவர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டமும், அன்பும், பாக்கியங்களும், தீர்த்த யாத்திரைகளும், தலைமை பொறுப்புகளும், சமுதாயத்தில் நண்பர்களுடன் சிறந்த நட்புகளும் ஏற்படுத்தி தருகிறார். அப்பொழுது குரு பகவான் ஒன்று லக்னத்திலோ அல்லது 5ஆம் இடமாகிய
குலதெய்வம் அனுகிரகம் பெற்ற தந்தை வழி தாத்தா என்று சொல்லக்கூடிய இடங்களிலோ, பாக்கியம் என்று சொல்லக்கூடிய தகப்பன் ஸ்தானம் என்ற இடங்களிலோ, இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டால் அந்த ஜாதகர் மென்மேலும் பல கோடிகளில் வெற்றியை பெற்று மிகுந்த சிறப்பான இடத்தில் பயணிப்பார். மேலும் குரு பகவான் 1ஆம் இடம் 4, 7, 10 கேந்திர ஸ்தானங்களிலோ, தனுசு வீட்டிலோ, மீன வீட்டிலோ, கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். தனுசு வீட்டில் ஆட்சி பெறுகிறார், மீனத்தில் ஆட்சி பெறுகிறார். இந்த வீடுகளில் அவர் அமரும் பொழுது மிகச்சிறந்த பலன்களை ஜாதகனுக்கு வாரி வழங்கி ஒரு தலைமை பொறுப்பில் அமர்த்திவிட்டு செல்கிறார். அவ்வாறு அமைய பெறாத ஜாதகர்கள் லக்னத்திற்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்களில் அமர்ந்து விட்டால் விபரீத ராஜயோகங்களை தற்காலிக பொழுதில் தந்து விடுகிறார். 6, 8, 12ஆம் வீடுகளில் அமர்ந்த குரு 6ஆம் இடத்தில் அமரும் பொழுது ஜாதகனுக்கு நோய், எதிரி, கடன் இவர்களை அளவாக உருவாக்கி, ஏனென்றால் குரு பார்க்க கோடி குற்றம் விலகும். குரு என்றால் இருள் என்ற, கு என்றால் இருள் என்ற ஒளியை, ரு என்றால் இருள் என்ற ஒளியை நீக்கக்கூடியவர். அந்த குரு பகவான் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்களில் அமர்ந்து விட்டால் பிரச்சனைகள் ஜாதகருக்கு பலமாக மேலோங்கும். 6ஆம் இடம் எதிரி, நோய், கடன் இந்த வீடுகளில் செயல்படுகிறார். எதிரி என்பது ஜாதகருக்கு கட்டுக்குள் இருக்கும், நோய் என்பது ஜாதகருக்கு கட்டுக்குள் இருக்கும், கடன் என்பதும் ஜாதகருக்கு கட்டுக்குள் இருக்கும். அவர் சுப கிரகமாக அமைவதால் ஜாதகனுக்கு அதை கட்டுக்குள் வைத்து அந்த இடத்தில் அமர்ந்த கிரகம் புஷ்கராம்சத்திலோ நல்ல நிலையில் இருந்துவிட்டால், சுயசாரத்தில் இருந்துவிட்டாலும் அவர் பலன்களை மாற்றிச் செய்கின்றார். அதேபோல் 8ஆம் இடத்தில் அமர்ந்த குரு நீண்ட ஆயுளை தருவார். விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி விடுகிறார். 8இல் அமர்ந்த குரு அஷ்டம குருவாக அமர்ந்த போதிலும் மிகச்சிறந்த ராஜயோகங்களை தற்பொழுது நடைபெற்ற தேர்தலில் நாம் ஜோசப் விஜய் அவர்களின் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 8இல் குரு பகவான் அமர்ந்து மேலே சென்ற கோச்சார ராகுவால் குரு சண்டால யோகம் ஏற்பட்டு குரு பகவான் தன்னுடைய சுயசாரமான பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் அமர்ந்ததால் தான் விபரீத ராஜயோகங்களை தந்தார். 8ஆம் இடத்தில் அமர்ந்த குருவால் துக்கம், துயரம், மரணத்திற்கு சமமான கண்டங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கெட்ட பெயர், அவமானம், சங்கட்டங்களை சந்தித்தார். மற்றும் அதில் தற்காலிகமாக 8இல் அமர்ந்த குருவால் மேலே சென்ற கோச்சார ராகு பகவான் விபரீத குரு சண்டால யோகங்களாக மாறி விபரீத ராஜயோகங்களை 6, 8, 12இல் அமர்ந்த கிரகங்கள் கொடுக்கும். இதன் அடிப்படையில் இப்பொழுது சிறந்த முதலமைச்சர் ஆகியுள்ளார் என்பதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல 12இல் அமர்ந்த குரு திடீர் திருப்பங்களையும் திடீர் வளர்ச்சிகளையும் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தருவார். ஏனெனில் இவர்கள் சுப கிரகங்கள் என்பது புதன், சுக்கிரன், குரு. இந்த சுப கிரகங்கள் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்களில் அமரும் பொழுது தீய செயல்களை செய்தாலும் நன்மையையும் செய்வார்கள். அவரவர் வீடுகளில் அமர்ந்திருந்தாலும் அவர்கள் 6, 8, 12 அதிபதிகள் சேர்க்கையாலோ கூட்டாலோ அமரும் பொழுதும் விபரீத ராஜயோகங்களையும் தந்துவிடுகிறார்கள். அப்பொழுது குரு பகவான் மகரத்தில் நீசம் பெற்றவர்கள் வெளிநாடு சென்று தொழில் செய்வது மிக சிறந்த யோகத்தை தரும்.
குரு பகவான் மகர ராசியில் நீசம் பெற்றவர்கள் திருமணம் ஆகி குழந்தை பிறந்த பின்பு அவர்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள், கடல் கடந்து சென்று தொழில் செய்யக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தருவார். மற்றும் குரு பகவானால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட குருவுக்கே குருவாக விளங்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வியாழக்கிழமை சென்று வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பலனை தரும். மேலும் நவகிரகங்களில் உள்ள குரு பகவானிற்கும் கொண்டைக்கடலை மாலை சாற்றி முல்லைப்பூ வைத்து சர்க்கரை பொங்கல் தானம் செய்து வியாழக்கிழமை நல்லெண்ணெயில் 2 தீபம் வைத்து வழிபட்டு வர குரு குழந்தை இல்லாதவர்களுக்கும் குருவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும், நாம் மனம் தெளிவில்லாமல் இருப்பவர்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகளை கடைந்தெழுதாலும் குருவாக ஒருவர் இருந்தே ஆக வேண்டும். அந்த குருவின் வழிகாட்டுதலின்படி நடக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் நமக்கு அனைத்து பேராற்றலையும் அறிவுரைகளையும் வழங்கி வாழ்க்கையில் ஜெயிக்க வைத்து விடும். ஒருவர் ஆலோசகராகவோ நமக்கு உதவி செய்பவராகவோ ஒருவரை குருவாக நியமித்து வாழ்க்கையில் செயல்பட வேண்டும். மாதா, அபிதா, குரு என்று 3வது இடத்தில் நாம் தெய்வத்தை வைக்கின்றோம். அம்மா அப்பாவிற்கடுத்து குரு பகவானாகவும் தெய்வமாகவும் அறிவுரை ஆலோசகனாகவும் விளங்கக்கூடியவர் குரு பகவானே. அப்பேற்பட்ட குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் என போடப்பட்டிருக்கும் 1ஆம் வீட்டில் நின்றால் நீண்ட ஆயுளையும் நிறைந்த சொத்துக்களையும் நிறைந்த செல்வங்களையும் தரவல்லவர். லக்னத்திற்கு 2ஆம் வீட்டில் அவர் அமைய பெற்றால் அரசு உத்தியோகம், பேச்சாற்றல், ஒரு தலைமை பொறுப்புகளை வழிநடத்தக்கூடிய சிறந்த உண்மையான அரசராக ஞானியாக விளங்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர். குரு பகவான் 3இல் நின்றால் சகோதர அனுகூலம், உடன்பிறப்புகளால் நிறைய கிடைக்கும். குரு பகவான் 4இல் நின்றால் தாய் வழி அனுகூலம், நல்ல சிறந்த தாயாகவும் வீடு யோகம், வண்டி வாகன யோகம் அவர்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் 5இல் நின்று விட்டால் புத்திரர் தோஷம் நீங்கும், பிள்ளைகளால் பெருமை சேரும் மற்றும் தந்தை வழி தாத்தா சொத்துக்கள் அவர்களுக்கு சேரும். குலதெய்வத்தின் அனுகிரகமும் நல்ல அறிவு அதிர்ஷ்டமுள்ள குழந்தைகளாக வளர்வார்கள். குரு பகவான் 6இல் நின்று விட்டால் போராட்டம் இல்லாத வாழ்வு அமையும். கடன், வழக்கு, நோய், போராட்டம் இல்லாத வாழ்வு அமையும். கடன், வழக்கு, நோய் ஏற்பட்டாலும் அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். அவர்களுக்கு கட்டுக்குள் அமர்ந்திருக்கும். குரு பகவான் 7ஆம் இடங்களில் நின்றுவிட்டால் நல்ல வாழ்க்கை துணை அமையும். நல்ல வாழ்க்கை துணை சிறந்த பெண்ணாகவும் அறிவான மனைவியாகவும் சமுதாயத்தில் அவர்களது குடும்பம் பெயர் புகழ் போற்றி சிறந்த வளர்ச்சியுடையவர்களாக இருப்பார்கள். பலகாலம் அவர்கள் பெயர் புகழுடன் பல தலைமுறைகள் கோவில் அனுகிரகங்களுடன் செயல்பட்டவர்களாகவும் இருப்பார்கள். லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் அமைந்துவிட்டால் நீண்ட ஆயுள் ஏற்படும். சிறு சிறு தடைகளும் அவப்பெயர்களும் நம்பிக்கையற்ற தன்மை இருந்தாலும் அவர்கள் பின் வாழ்க்கையில் வாழ்வின் வெற்றியில் செல்வார்கள். குரு பகவான் 9இல் நின்றால் பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர். தந்தை வழி ஆதாயம் உண்டு. நீண்ட பயணங்களும் இஷ்ட தெய்வம் இவர்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். எந்த தெய்வத்தை நினைக்கின்றார்களோ அந்த தெய்வம் இவர்களுக்கு பக்கபலமாக துணையிருந்து பாதுகாப்பு தரும். மற்றும் தீர்த்த யாத்திரைகள், வெளியூர் செல்லுதல், வெளிநாடு செல்லுதல், இவை அனைத்தும் தீர்த்த யாத்திரை கோவில் பயணங்களை மேற்கொள்பவர்களுக்கு இந்த குரு பகவான் பலன்களை அள்ளி கொடுப்பார். குரு பகவான் 10இல் நின்றால் பதவி பட்டம் அனைத்தும் பறிபோனாலும் 10ஆம் இடத்தில் உள்ள குரு சிறந்த
பொருள் செல்வங்களையும் பணச்செல்வங்களையும் வாங்கி தருவதில் வல்லவரார். குரு பகவான் 11 நின்றால் செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும். அவர்கள் தொட்டதெல்லாம் வளரும். எந்த விஷயங்களை திருப்பு முனையாக செய்தாலும் குரு பகவான் 11 அமையப்பெற்ற ஜாதகருக்கு கைராசிக்காரராகவும் சிறந்த ஸ்தாபனங்கள் அமைத்து பல கோடிகளையும் பல லட்சங்களையும் வெல்லும் ஜாதகராக அந்த ஜாதகர் அமைவார். தொட்டதெல்லாம் வளரும். குரு பகவான் 12 நின்றால் சுபவிரயங்கள் அதிகரிக்கும். மங்கள ஓசைகள் அந்த வீடுகளில் சிறிது சிறிதாக ஒலித்து கொண்டே இருக்கும். திடீரென மங்கள ஓசைகள், திடீரென திருப்பங்களும். லக்னத்திற்கு 12 குரு பகவான் அமையப்பெற்றவர்கள் திடீரென மங்கள ஓசைகளும் திருமணம் சுபகாரியங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். இவ்வாறு குரு பகவான் என்பவர் தெய்வம். அந்த குரு பகவானை நவகிரகங்களில் சென்று வழிபடுவதாலும் அவருடைய காயத்ரி மந்திரங்கள் சமஸ்கிருதமாக இருந்தாலும் தமிழில் இருந்தாலும் நாம் சொல்லும் பொழுது வாழ்வியல் பரிகாரங்கள் சிறந்த அமைப்பை ஏற்படுத்தி தருகின்றன. குரு பகவான் அடுத்து நாம் சுக்கிர பகவான், விடிவெள்ளி என்று சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் ஆவார். சுக்கிர பகவான் மனைவி, பணம், லெக்சுரியான வாழ்க்கை, பண்டை வாகனங்கள், சிறந்த வீடு, இந்த அமைப்புகளுக்கு நாம் சுக்கிர பகவானை எடுத்துக்கொள்ளலாம். சுக்கிர பகவான் ஒரு ஜாதகத்தில் 4, 1, 4 என்ற இடங்களில் அமரும் பொழுது சிறந்த பலன்களை தருகிறார். அவர் 7ஆம் இடத்தில் அமரும் பொழுது களத்திர தோஷத்தை ஏற்படுத்துகிறார். மற்றும் சுக்கிர பகவான் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணத்தில் இருக்கும் பொழுதும் மிகச்சிறந்த பலன்களை தருகிறார். காலபுருஷனுக்கு மேச வீட்டிலிருந்து ரிஷப வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். துலாமில் ஆட்சி உச்சம் பெறுகிறார். மீனத்தில் உச்சம் பெறுகிறார். சுக்கிரன் துலாமில் மூலத்திரிகோணமும் பெறுகிறார். இந்த வீடுகளில் சுக்கிர பகவான் அமைப்பெற்றவர்களுக்கு வண்டி வாகனங்கள், பைனான்ஸ் சம்பந்தப்பட்டது, துணிக்கடை, ஜவுளிக்கடை, உணவு சம்பந்தப்பட்ட கடைகள் சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம். இவர்கள் சுயதொழில் செய்வார்கள். இவர்களுக்கு லட்சாதிபதியாக உருவாக்கக்கூடியவர் சுக்கிர பகவானை. சுக்கிர பகவான் 8, 12ஆம் இடம் அவருக்கு மறைவிடம் இல்லை. ஏனென்றால் வைரம் பொருந்தியவர். காலபுருஷ தத்துவப்படியே அவர் 12ஆம் வீடான மீனத்தில் உச்சம் பெறுகிறார். ஆகையால் அவருக்கு தோஷம் என்பது கிடையாது. வைரத்திற்கு தோஷம் என்பது கிடையாது. ஆகையால் சுக்கிர பகவானை விடிவெள்ளி என்றும் நட்சத்திரங்கள் என்றும் சொல்கிறோம். காலை எழுந்தவுடன் அன்றைய காலகட்டங்களில் கிராமங்களில் இன்றும் சொல்வழக்கம் உள்ளது. விடிவெள்ளி முளைத்து விட்டது, 3 மணிக்கு மேல் நாம் 4 மணிக்கு விடிவெள்ளி பார்த்தால் இன்றைய காலம் அற்புதமாக இருக்கும் என பெரியவர்கள், தாத்தாக்கள், ஆயாக்கள் சொல்லி நாம் கேள்விப்பட்டுள்ளோம். ஆகையால் இன்றைய காலகட்டங்களில் நாம் அவர்களை பார்ப்பதில்லை. அன்று நட்சத்திரங்களை, விண்மீன் கூட்டங்களைத்தான் விடிவெள்ளி என்று சொன்னார்கள். அந்த விடிவெள்ளியான சுக்கிர பகவானை பார்த்து செல்லும் பொழுது நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பதில் துளியேனும் ஐயமில்லை. இதை நாம் வாழ்வியல் பரிகாரமாக எடுத்துக் கொள்ளலாம். மற்றும் சுக்கிர பகவான் 6, 8, 12 அமையப்பெற்றவர்களுக்கு வீடுகளால், கட்டிய வீடுகளில் இருப்பது சிறப்பு ஆகும். சுக்கிர பகவான் கன்னியில் நீசம் பெறுகிறார். இவர்களுக்கு மனைவியால் பிரச்சனைகள் ஏற்படும். கொடுத்த கடனை வாங்க முடியாது. பைனான்ஸ் மற்றும் வீடு வாங்குவதிலும், வண்டி வாகனங்கள் வாங்கினாலும், புதியவை வாங்கினால் பிரச்சனையாகவே அமையும். இவர்கள் எந்த பொருள்களை எடுத்தாலும், வீடு, வண்டி, வாகனம், டிவி, பிரிட்ஜ் என எந்த பொருளை வாங்கினாலும் கடனில் வாங்குவதே சிறப்பு ஆகும். டியூ கட்டுவதால் அந்த பிரச்சனையிலிருந்து இவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம்.
ஏனென்றால் டிவில் இருக்கும் வரைக்கும் அது கடனுக்கு சம்பந்தப்பட்ட பொருளாக மாறிவிடும். ஆகையால் இவர்கள் இஎம்ஐ கட்டி லக்னத்திற்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இவையில் சுக்கிரன் அமைய பெற்றவர்களில் 8, 12 சிறப்பாக உள்ளது. 6ஆம் இடம் மற்றும் கன்னியில் சுக்கிரன் இருப்பவர்கள் இந்த அமைப்பை மேற்கே சொன்ன அமைப்பை பயன்படுத்தும் பொழுது இதுதான் சிறந்த பரிகாரமாக அமையும். இதை நாம் வாழ்வியல் பரிகாரம் என்று சொல்லலாம். சுக்கிர பகவானிற்கு பிடித்தது முல்லை மலர், மல்லிகை பூ. பெண்களுக்கு மல்லிகை பூ, குழந்தைகளுக்கு மல்லிகை பூ வாங்கி கொடுப்பதாலும், மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை மாலை வாங்கி சூடி நெய் தீபம் 2 வைத்து வழிபடுவதாலும் இந்த பிரச்சனைகளிலிருந்து தகர்த்து கொள்ளலாம். பல தடைகளையும் மீறி நல்ல மனைவியாகவும் நல்ல குடும்பமாகவும் இவர்களும் கடன் கட்டி இந்த சுக்கிர பகவானால் பல வண்டி வாகனங்கள் வாங்கி தலை நிமிர்ந்து சில லட்சங்களை ஈட்டக்கூடிய பலன்களை சுக்கிர பகவான் தந்து விடுகிறார். சுக்கிர பகவானை நவகிரகங்களின் பரிகாரமாக நவகிரகங்களில் உள்ள சுக்கிர பகவான் மொச்சை நைவேத்தியமாக தானம் செய்து மல்லிகை பூ சூடி இனிப்பு லட்டு வைத்து வழிபடுவதன் மூலம் அவர்களுடைய அருளை பெறலாம். மற்றும் சிறு குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்வதாலும் மிகச்சிறந்த பலனை எதிர்பார்க்கலாம். சுக்கிர பகவான் அடுத்து சனி பகவான். சனி பகவான் என்று சொன்னாலே அனைவரும் பயந்து இருப்பார்கள் என்பது நாம் அனுபவத்தில் காண்பது. சனி கொடுக்க எவர் தடுப்பார்? சனி பகவான் நீதியை நிலைநாட்டி நியாயமாகவும் நீதிமானாகவும் ஒருவர் ஜாதகத்தில் இருந்து செயல்படுகிறார். மூத்த சகோதரக்காரகனாகவும் தொழில் காரகனாகவும் மற்றும் நீதியை நிலைநாட்டுவதில் வல்லவராகவும் செயல்படுகிறார். மூத்த சகோதரன் மற்றும் ஆயுள் காரகனாகவும் செயல்படுகிறார். ஆயுளை ஒரு மனித வாழ்க்கையில் நிர்ணயம் செய்பவர் சனி பகவானே. சனி பகவான் துலாம் ராசியில் உச்சம் பெறுகிறார். கும்பம் மகர ராசிகளில் ஆட்சி பெறுகிறார். மகரத்தில் ஆட்சி பெற்றும் கும்பத்தில் மூலத்திரிகோணம் பெறுகிறார். இந்த வீடுகளில் அமையப்பெற்ற சனி பகவான் நிறைந்த ஆயுளையும் நோய் நொடி இல்லாமல் மக்களை காத்து அந்த ஜாதகருக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார். சனி பகவான் 7ல் திக்பலம் அடைகிறார். லக்னத்தில் நீசம் அடைகிறார். திக்பலம் அடையும் சனி பகவான் களத்திர தோஷத்தை உண்டு செய்கிறார். இருதார திருமணங்களை செய்கிறார். லக்னம் 1, 4, 10ஆம் இடங்களில் சனி பகவான் அமைய பெற்றால் அவருக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். மிகப்பெரிய இயந்திரம் மற்றும் தொழிற்சாலைகள் அதிகமான மக்கள் மத்தியில் 2, 3 கிளைகள் வைத்து செயல்படக்கூடியவர்கள் இவர்களாகவே இருப்பார்கள். இரும்பு சம்பந்தப்பட்ட உற்பத்தியில், இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட உற்பத்தியில், எண்ணெய், சிக்கு மிஷின் மற்றும் நவீன டிராக்டர் இந்த மாதிரி கனரக இயந்திரங்களை இயக்குவதும் சனி பகவானின் ஆதிக்கம் பெற்றவர்களே. தலைமை மக்கள் மத்தியில் ஊர் பஞ்சாயத்து நாட்டாமை மற்றும் இருப்பவர்களும் நாம் போலீஸ் இவர்களையும் சனி பகவானின் இயக்கத்தில் சொல்லலாம். இவர்கள் நேர்மை உண்மையை காப்பாற்றக்கூடியவர்களாக சனி பகவான் விளங்குகிறார். சனி பகவான் 6, 8, 12 வீடுகளில் அமைய பெற்றால் 6ஆம் வீடுகளில் அமரும் பொழுது அவர் நோயின் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். 8ஆம் வீடுகளில் அமரும் பொழுது தடைகளையும் சண்டை சச்சரவுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறார்.
12ஆம் இடங்களில் அமையும் பொழுது பல வகையான விரயங்களையும் மனஸ்தாபங்களையும் பல வகையான இழப்பீடுகளையும் 12ஆம் இடங்களில் அமைந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருகிறார். ஆகையால் தான் பொதுவாகவே சனி பகவான் 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்மச்சனி இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். இவ்வாறு நடக்கும் காலகட்டங்களில் சனி பகவான் நீதிமான், யாருக்கும் பயப்பட தேவையில்லை. காகத்திற்கு எல் சாதம் வைத்தும் தயிர் மற்றும் எல் சாதம் வைத்து வழிபடுவதும், நவகிரகங்களில் உள்ள சனி பகவானிற்கு கருங்குவளை மலர் என்று சொல்லக்கூடிய நீலோற்பவம் பூவை வைத்து வழிபாடு செய்வதும், எள் மிட்டாய் தானம் செய்வதும் சிறந்த பலனை தரும். சனிக்கிழமை என்று ஒருவேளை உபாசனம் இருந்து உப்பு போடாமல் சாப்பிடுபவர்களுக்கு சனி பகவான் பிரச்சனைகள் ஏற்படுவதில்லை. எண்ணெய் தேய்த்து குளிப்பதாலும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பல மடங்கு சரியாகும் என சயின்ஸ் ரீதியாக சொல்லப்படுகிறது. சனி பகவானை அவருடைய காயத்ரி மந்திரங்களாலும் அல்லது ஓம் சனீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை சொல்லுவதாலும் மிகச்சிறந்த பலன் உண்டு. மேலும் அகத்தியர் அருளி சென்ற ஓம் கிளியும் சவ்வும், ஓம் அகத்தீசாய நமக, ஓம் கிளியும் சவ்வும் என்ற மந்திரத்தை சொல்லும் பொழுது நாம் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப் பெறுகின்றோம். தினமும் 108 முறை 48 முறை கூறும் பொழுது சிறந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். அடுத்து ராகு பகவான். ராகு பகவான் என்று கிழமைகள் கிடையாது. ஒவ்வொரு நாளிலும் ராகு நேரம் என்று அமையப்பெறும். அந்த ராகு நேரங்கள் 1.5 மணி நேரம், கேது பகவானுக்கு யமகண்ட நேரம் 1.5 மணி நேரம். இந்த காலங்களே அவர்களுக்கு அவருடைய ஆதிக்கங்கள் மிகுந்த நாள்கள் ஆகும். இந்த நாட்களில் இந்த நேரங்களில் சுப காரியங்களை விளக்குவது நன்மை செய்யும். ராகு பகவான் மரணக்காரகன் என்றும் சொல்லப்படுகிறார். தந்தை வழி தாத்தா என்றும் சொல்லப்படுகிறார். ராகு பகவானிற்கு அவர் எந்த வீடுகளில் அமர்ந்துள்ளாரோ அந்த வீடே சொந்த வீடாக அமையும். ராகு பகவான் அளப்பரிய நன்மைகளை செய்யக்கூடியவர். அதாவது அவர் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடியவர். இவரை மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகர வீடுகளில் நின்று விட்டால், ஆமேடு, நண்டு, கன்னி, சுறா என்று சொல்லக்கூடிய வீடுகளில் கரும்பாம்பு நின்று விட்டால் பூமேடைதனில் பூவுலகில் தனித்தவர் வாழ்வார் என்ற புலிப்பாணி ஐயாவின் பெருங்கூற்று போல இந்த இடங்களில் அமைந்து விட்டால் மிகச்சிறந்த அளப்பரிய சக்திகளை தந்து விடுகிறார். மேலும் ஜாதகத்தில் ராகு பகவான் ஒருவருக்கு யோகாதிபதியாக வர வேண்டும், அல்லது ராகு பகவானின் நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம் இதில் 4ஆம் பாதம் புஷ்கராம்சத்தில் இடம்பெறுகிறது. ராகு பகவான் எந்த கிரகங்களின் சாரங்களில் நின்றாலும் இவருடைய நட்சத்திரங்களான 4ஆம் பாதத்தில் இவரது காலில் நின்று விட்டாலும், ராகு பகவான் சுயசாரத்தில் நின்று புஷ்கராம்சத்தில் நின்று விட்டாலும், கேந்திரங்கள் 1, 4, 7, 10ஆம் வீடுகளில் வந்து விட்டாலும் ஜாதகருக்கு மிகுந்த யோகங்களை வாரி வழங்கி விடுகிறார். மேலும் உபஜய ஸ்தானங்களான 3ஆம் இடம் சிறு சிறு தடை, முயற்சி, வீரிய, விஜய, வெற்றி, 6ஆம் இடம் 10ஆம் இடம் 11ஆம் இடம் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடுகளில் இவர் அமர்ந்து விட்டாலும் மிகுந்த யோகங்களை செய்து விடுகிறார். ராகு பகவான் அமர்ந்த இடமே சிறப்பு. ராகு பகவான் சிறப்பாக அமைய பெறாதவர்கள்
இயற்கையாக வர்ணிக்கக்கூடிய புத்துக்கண்ணிற்கு சென்று ராகு ஒன்றில் அமர்ந்தால் ராகு கேதுவாக இருந்தாலும் ஒன்றில் அமர்ந்தால் தோஷம், இரண்டில் அமர்ந்தால் குடும்ப தோஷம், ஐந்தில் அமர்ந்தால் புத்திர தோஷம், 7ஆம் இடத்தில் அமர்ந்தால் களத்திர தோஷம், 10ல் அமர்ந்தால் தொழிலில் தடை. 11ஆம் இடம் சிறப்பாக உள்ளது. 12ஆம் இடத்தில் விரய ராகுவாகவும் செயல்படுகிறார். இந்த இடங்களில் ராகு பகவான் அமைக்கப்பட்டவர்கள் நாகத்திற்கு பால் வாங்கி வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து அவரை வார வாரம் ராகு நேரத்தில் வழிபாடு செய்வது, எந்த கிழமையாக இருந்தாலும் ராகு பகவானுடைய நேரத்தில் வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு தீமைகளை குறைத்துக் கொள்கிறார். வேண்டுதல் செய்து 12 வாரங்கள், 24 வாரங்கள், 48 வாரங்கள் தரிசனம் செய்து கோழி சேவல் பொங்கல் வைத்து வழிபட அவர்களுக்கு ராகு பகவானின் பிடியிலிருந்து விடுதலை பெறுகிறார். மற்றும் ஒரு பரிகாரமாக ராகு பகவான் திசை, ராகு பகவான் புத்தி, ராகு பகவான் அந்திரம் நடப்பவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைவார்கள். நல்ல இடங்களில் அமையப்பெற வேண்டும். அமையப்பெற இயலாதவர்கள் இரட்டை நாகமுள்ள சர்ப்பங்களை, இரட்டை நாகமுள்ள பின்னி பிணைந்துள்ள பாம்பு என்று சொல்லலாம். அந்த சர்ப்பங்களை 1 அடி அல்லது 3 அடி உயரம் வாங்கி 48 நாள் பிரதிஷ்டை செய்து அதை கோவில்களிலோ மிக பிரதிஷ்டை பெற்ற திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலை மற்றும் அருகாமையில் விநாயகர் கோவில் இவ்வாறு இடங்களில் அச்சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபடும் பொழுது நம் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி நன்மையை பெறுவார்கள். அந்த நாகங்களை அடுத்தவர் சுத்தும் பொழுது இவருடைய தோஷங்கள் விலகப்பட்டு மிகச்சிறந்த பாக்கியங்கள் கிடைக்கப் பெறுகின்றன. மேலும் ஸ்ரீராமனே இவ்வளவு சிரமங்களுக்கு ஆளான பிறகு ராமேஸ்வரத்தில் பூஜை புனஸ்காரங்களை முடித்து பித்ரு தோஷங்களை நிவர்த்தி செய்து அவர் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கி அவர் பட்டபிஷேகம் செய்த இடம் என்று சொல்லக்கூடியது நவகிரகங்களை பிரதிஷ்டனை செய்து தேவிப்பட்டணத்தில் திருப்புல்லானியில் அமர்ந்துள்ள ஆதி ஜெகநாத பெருமாள் என்று சொல்லக்கூடிய இடங்களில் சீதாதேவி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்யப்படுகிறது. அங்கு அரசு வேம்புக்கடியில் ஒரு 7000 நாகசர்ப்பங்கள் பிரதிஷ்டனை செய்துள்ளார்கள். இந்த கோவிலுக்கு சென்று கோவில் நதியில் குளித்து தீர்த்தம் எடுத்து இவர்கள் சுவாமியை தரிசனம் செய்து அர்ச்சனை செய்து அங்குள்ள நாகருக்கு பால் வாங்கி வைத்து குங்கும அர்ச்சனை தாயாருக்கு செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபடவும், நாக சர்ப்பங்களால் கொடிய விஷங்களாலும் கால சர்ப்ப யோகம், கால சர்ப்ப தோஷம் உடையவர்களாலும் பிரச்சனையிலிருந்து விடுபடுவார்கள். மற்றும் ராகு பகவானின் காயத்ரி மந்திரங்கள் சொல்வதாலும் சமஸ்கிருத காயத்ரி மந்திரங்கள் சொல்வதாலும் அதனுடைய தாக்கங்களில் இருந்து குறைக்கப்படுவார்கள். அடுத்து கேது பகவான். கேது பகவான் மிகுந்த ஞானக்காரகன், அறிவு புத்தி கூர்மையுடையவர். இவரை இல்லற சந்நியாசி என்று சொல்லலாம். இவர் அமர்ந்த வீடே தனைத்தையும் கிரகித்துக் கொள்ளும் தன்மை உடைய ரெக்னோ பிளானட் ஆவார். ராகு பகவானை கட்டுப்படுத்தக்கூடியவர் கேது பகவானை. இயற்கை சுபர்களில் ஒரு கிரகங்களை விட மற்றொரு கிரகங்களுக்கு வலிமை அதிகம். அதன் அடிப்படையில் ராகு பகவானை விட வலிமை மிகுந்தவர் கேது பகவானை என்று சொல்லலாம். கேது பகவான் அமிர்தத்தை உண்டவர். அவர் இல்லற சந்நியாசி, பற்று அற்றவர் என்றும் சொல்லலாம். வாழ்க்கையில் பிடிப்பு என்று இல்லாதவர். மிகச் சிறந்தவர்கள் கோவில் தவசிகள் மற்றும் ஆசாரி பூசாரிகள், மாந்திரீக வேலையில் ஈடுபடுபவர்கள், குறி சொல்பவர்கள், சித்தர்கள், ரிஷிகள், ஞானிகள்
இவர்கள் அனைவரும் பிரபஞ்சத்தின் ஆற்றலை பெற்றவர்கள், பிரபஞ்ச ரகசியங்களை உணர்ந்தவர்கள். இவர்களுக்கு கேது பகவானின் ஆற்றல் அதிகமாக இருக்கும். அவ்வாறு அமைய பெற்றவர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் நமது செல்வி ஜெயலலிதா அம்மையார் லக்னத்திற்கு, மிதுன லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் அவருக்கு கேது பகவான் அமைய பெற்றார். மிகச்சிறந்த அறிவாளி, பிரபஞ்ச பேராற்றலை யூகிக்கும் திறன் பெற்றவர். மற்றும் மறைந்த அடல் பிகாரி வாஜ்பாய் ஐயா அவர்களும் லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் அமைய பெற்றவர். லக்னத்திற்கு 5ஆம் இடம் 12ஆம் இடங்களில் கேது பகவான் அமைய பெற்றால் அவர்களுக்கு மறுபிறப்பு என்பது இல்லை. நமது ஆஞ்சநேய பகவான் ஜாதகத்திலும் நமது ராமர் ஜாதகத்திலும் 12ஆம் இடங்களில் கேது பகவான் அமைய பெற்றுள்ளார். அவ்வாறு அமைய பெற்றவர்கள் அடுத்த பிறப்பில்லாமல் இந்த பிறப்பே 7வது பிறப்பாக அமைய பெற்றவர் என ஜோதிட சாஸ்திர நூல்கள் கூறுகின்றன. அப்பேற்பட்ட புனிதத்துவம் வாய்ந்த சிறந்த பண்புமிக்க நமது கேது பகவான் தன் தாய் வழி பாட்டியை குறிக்கும் கிரகமாக ஆகிறார். மிக நிறைந்த ஞானங்களை குறிக்கின்றார். இவர் அமர்ந்த இடமே இவருக்கு சிறப்பு. இவர் கோவில் கட்டுதல், குளமமைத்தல், தலைமை பொறுப்புகளில் அமரக்கூடியவர். கேது பகவான் அமர்ந்து விட்டால் மிகச்சிறந்த ஜோதிடர், மிகச்சிறந்த ஞானி. மற்றும் சட்டத்துறைகளில் கேது பகவான் சனி பகவானுடன் சோர்ந்துவிட்டால் சிறந்த ஆன்மீகவாதி. கேது பகவான் சூரிய பகவானுடன் சேரும் பொழுது தோஷம் பெறுகிறார். கேது பகவான் சந்திர பகவானுடன் சேரும் பொழுது மன பைத்தியமாகவும் குழப்பம் அடைகிறார். கேது பகவான் செவ்வாய் பகவானுடன் சேரும் பொழுது மிகச்சிறந்த ஆற்றலை பெறுகிறார். கேது பகவான் சுக்கிர பகவானுடன் சேரும் பொழுது ஒழுக்கம் மிகுந்த மனிதனாக வாழும் தன்மை பெறுகிறார். தடைகள் இருந்தாலும் பெறுகிறார். கேது பகவான் ராகுவுடன் சேரும் பொழுது கேது பகவான் சமசப்தமமாக பார்ப்பார். கேது பகவான் குரு பகவானுடன் சேரும் பொழுது கேல யோகம் பெற்று கோடீஸ்வர யோகத்தை உண்டு பண்ணுகிறார். கேது பகவான் புதன் பகவானுடன் சேரும் பொழுது மிகுந்த சட்ட வழக்கறிஞராகவும் உருமாறுகிறார். இவ்வாறாக கேது பகவான் எங்கு அமர்ந்துள்ளாரோ ராகு பகவானுக்கு சொன்னது போலவே இவரை செந்நாகம் என்று சொல்லுவார்கள். அவரை கருநாகம் என்றும் இவரை செந்நாகம் என்றும் சொல்லுவார்கள். இவரை கோதுமை நாகம் என்றும் சொல்லுவார்கள். இவருக்கு செம்பட்டான் என்ற பெயரும் உண்டு, செவ்வண்ணன் என்ற பெயரும் உண்டு. இந்த கேது பகவான் ஆனவர் இவர் 1, 5, 9ஆம் இடங்களில் அமரும் பொழுது மிகுந்த அளப்பரிய சிறப்புகளை தருகிறார். மற்றும் கேது பகவான் உபஜயஸ்தானமான 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடங்களில் அமரும் பொழுது சிறந்த பலன்களை தருகிறார். வேற இடங்கள் இவருக்கு சிறப்பு அல்ல. ராகு பகவானை போலவே கேது பகவானும் பலன்களை செய்யக்கூடியவர். ராகு போல் கொடுப்பாரும் இல்லை, கேது போல் தடுப்பாரும் இல்லை என்ற பழமொழிக்கு ஏற்ப கெடுப்பவர் கேது பகவானே. ஒரு மனித வாழ்க்கையில் அவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப தண்டனைகளை கொடுத்து மனதில் உள்ள ரகசியங்களை ஆளச் செய்து அவர்களை பற்றற்ற வாழ்க்கையிலிருந்து விடுதலை செய்து முனிவர்களாகவும் ரிஷிகளாகவும் பரதேசிகளாகவும் பண்டாரங்களாகவும் ஆக்கக்கூடியவர் நமது கேது பகவானே என்பதில் துளியேனும் ஐயமில்லை. இவ்வாறு விளங்கக்கூடிய கேது பகவானுக்கு உச்ச வீடாக விருச்சகத்தையும் இவருக்கு நீச வீடாக ரிஷபத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். கேது பகவானும் நவகிரகத்தில் உள்ள கேது பகவானிற்கே யமகண்ட நேரமே. வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனை கடன். இந்த கடன் அதிகம் அமைய பெற்றவர்கள் யமகண்ட நேரமான தினமும் யமகண்ட நேரத்தில் விநாயகருக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் வைத்து அரச இலையில் நல்லெண்ணெய் தீபம் வைத்து வழிபட கடனில் இருந்து கண்டிப்பாக விடுதலை பெறுவார். இது எனது 30 வருட அனுபவ ஜோதிடத்தில் நான் கண்ட உண்மையாகும். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும்.
அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமெனில் ஒரு குரு மூலமாக விடுதலை கிடைக்கும். அவ்வாறே நோயில் இருந்து விடுபட வேண்டுமெனில் திருச்செந்தூர் முருகப்பெருமானாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையன்று 6 வெற்றிலை தீபம் வைத்து நல்லெண்ணெய் தீபம் வைத்து வழிபட அவர்களுக்கு நோயால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் விளங்கும். யமகண்ட நேரத்தில் எந்த நாளாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை சிறப்பாக அமையும். இந்த நாட்களில் யமகண்ட நேரத்தில் விநாயகருக்கு அரச இலையில் தீபம் வைத்து வழிபட வராக்கடன் கண்டிப்பாக வசூலாகும். இவைகள் அனைத்தும் அனுபவமான உண்மைகள் ஆகும். நாம் மற்றவர்களுக்கு சொல்லி பல கோடி மக்கள் பலனடைந்துள்ளனர். மேலும் கேது பகவானால் நாம் அவரை வழிபட சித்திரகுப்த வழிபாடும் மிகச் சிறந்ததாகும். காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தனை வழிபாடு செய்வதும் கேது பகவானின் வாகனமாக விளங்கக்கூடிய நமது விநாயக பகவானை வழிபாடு செய்வதும், விநாயகருக்கு தலையை சுற்றி செதறு தேங்காய் அடித்தாலும், கேது பகவான் திசையாக இருந்தாலும் சரி, புத்தியாக இருந்தாலும் சரி, அவர் நல்ல இடங்களான 2, 3, 7, 8, 10ஆம் இடங்களில் அமர்ந்து விட்டால் வாரம் ஒரு முறை இவர்கள் விநாயக பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமையில் தனது தலையை சுற்றி சிதறகாய் அடிப்பது சிறந்த பலனை தரும் என கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சிவபாலகிருஷ்ணன் தம்பி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இவ்வாறு நாம் நவகிரகங்களில் என்னென்ன கிரகங்கள் ஜாதகத்தில் என்னவாக செயல்படுகின்றனர் என்பதையும், மேலும் அவர்களால் வாழ்வியல் பரிகாரங்களாக என்ன செய்தால் நன்மை உண்டு என்பதையும் ஒரு சிறு விளக்கமாக கூறியுள்ளோம். இவை அனைவருக்கும் பயன்படும் என கருதுகின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி காலதாமதம் கருதி எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சிவபாலகிருஷ்ணன் தம்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அடுத்த கோவில் வழிபாடுகளும் பரிகாரங்களும் பகுதியில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை. நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஜோதிட பேராசிரியர் டாக்டர் ராஜாத்தி அவர்கள் MA அஸ்ட்ரோ PhD, MA தமிழ் PhD பேசுகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஹலோ தம்பி, ஹலோ தம்பி, முடிச்சுக்கலாம்ப்பா. நன்றி நன்றி நன்றி, நல்லா இருந்தது. நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றிப்பா. ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இல்லம்மா, யாருக்கும் சந்தேகம் இல்லை, முடிச்சுக்கலாம். நன்றி. சரி.